எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2024 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு அந்த பரீட்சையினுடைய 2வது வினாத்தாளாக அமைகின்ற உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்று அழைக்கப்படுகின்ற வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். இதில் சில நுட்பங்கள் கடந்த செயலமர்வில் சில நுட்பங்கள் சொல்லி தந்திருந்தேன். ஒளிப்பதிவினூடாக கற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு மட்டுப்பாடு இருக்கும். சில விடயங்களை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய தவறி இருந்தோம். அதை கருத்தில் கொண்டு நான் இன்றைக்கு முழுமையாக ஒரு ஒளிப்பதிவை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். உங்களுடைய வேலைகள் நீங்கள் செய்து பார்க்குற நேரத்தில் அந்த ஒளிப்பதிவை நாங்கள் நிறுத்தி வைக்கிற காரணத்தால் சில நேரங்களில் அந்த தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் நேரடியாக செயலமர்வில் பங்கு கொண்டுள்ளது தான் மிகுந்த பயனை தரக்கூடியதாக இருக்கும். காணொளி கிடைக்கும், அதை பார்க்கலாம் என்பதை விட செயலமர்வு நடைபெறுகிற நேரத்திலேயே நீங்கள் படித்துக் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்னும் சில நுட்பங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இன்னும் சில நுட்பங்களை பற்றி கதை. இந்த எண்களினுடைய கூட்டுத்தொகை பற்றி சில கேள்விகள் வாரது. அடுத்துள்ள எண்கள் தொடர்பாக நாங்கள் சின்னதாகவே கதைச்சு கொண்டு போவோம். சரியா? அடுத்துள்ள எண்கள் என்று சொல்லப்படுகிற சிறிய விடயத்தையே கதைப்போம். நாங்கள் பெருசாக உடனே அவசரப்பட்டு அங்கே போக தேவையில்லை. அடுத்துள்ள 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை, அடுத்துள்ள 2 எண்களினுடைய கூட்டுத்தொகையாக 35 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 எண்ணையும் அப்படி காணல. யார் பதில் சொல்ல போகிறது? ஒரு தரம் இல்லையா? அடுத்துள்ள 2 எண்களின் கூட்டுத்தொகை. ஓகே, கோகிலியா உங்களுடைய பெயரை எனக்கு சரியாக உச்சரிக்க முடியல, சொல்லுங்க. குயிலி சார். முதலாவது எக்ஸ் வச்சுக்கொண்டா சார். அடுத்த எண் வந்து x+1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப x+1 வந்து 35, x வந்து 34. அப்ப x சமன் 17 வருது. அப்ப x சமன் 17, அடுத்த x+1 வந்து 18. முதலாவது என்ன x என்று வச்சு கொள்றாங்களாம், அடுத்த என்ன x+1 என்று வச்சு கொள்ளுகிறாங்களாம். இதை இப்படியே சேர்த்து கூட்டினா அது 35. சரிதானே? 35. இந்த 2x1 சமன் 35, 2x1 சமன் 35 என்று வருகிறாம். அதனால 1 அங்கால கொண்டே கழிக்கிறாங்க. 2x சமன் 34. ஆகவே x என்றது 17. இப்போ முதலாவது எண் x என்பதால் நாங்கள் முதலாவது எண் 17 எனவும், முதலாவது இலக்கத்தை 17 எனவும், அடுத்தது x+1 என்கிறதால அதை 18 என்றும் காணலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நினைக்கிறீங்க? இப்படி செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நினைக்கிறீங்க? 2 நிமிஷம் சார். ஆக குறைஞ்சது 1 நிமிஷம். என்ன, 1 நிமிஷம் இல்லை, உண்மையாக 2 நிமிஷம் எடுக்கும். எக்ஸ் எல்லாம் போட்டு எழுது. நான் நேற்று பிள்ளைகளுக்கு ஒரு விடயம் சொல்லி தந்தேன். நான் ஒரு கம்பித்துண்டினுடைய நீளம் 127 சென்டிமீட்டராக இருக்கிறது. ஒரு கம்பித்துண்டினுடைய நீளம் 127 சென்டிமீட்டராக இருக்கிறது. இதை 2 துண்டாக வெட்ட போகிறோம். வெட்டிக்குள்ள பெரிய துண்டு சின்ன துண்டிலும் பார்க்க 13 சென்டிமீட்டர் நீளங்கூடியதாக இருக்க வேணும். 13 சென்டிமீட்டர் நீளங்கூடியதாக இருக்க வேணும் பெரிய துண்டு. சின்ன துண்டு பெரிய துண்டு எப்படி காணலாம் என்று சொல்லி தந்தேன். அப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்கலாம். முதலாவது துண்டை நீங்கள் எக்ஸ் என்று வச்சுக்கொள்ளுங்க. 2வது துண்டினுடைய நீளம் எக்ஸாக 13 என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எக்ஸையும் எக்ஸாக 13ஐயும் சேர்த்து கூட்டுகிற போது உங்களுக்கு
127 வரும் என்று சொல்லி 127 சென்டிமீட்டர் வரும் என்று சொல்லி தந்திருக்கலாம். நான் இயலுமான வரைக்கும் இந்த எக்ஸ் ஒய் என்பவற்றை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறேன். சரிதானே? ஐக்கியூ என்பது ஒரு கணிதம் அல்ல. அங்கே செய்கை முறையை அவர்கள் உங்கள்கிட்ட பார்க்க மாட்டார். இப்போ செய்கை வழியெல்லாம் போட்டு செய்து கொண்டு வந்த சில வேளைகளில் உங்களுக்கு வருகிற 50 கேள்வியில் உங்களால் ஒரு 35 கேள்வியை தாண்டுவது மிக கடினமாக இருக்கும். இப்போ இதை எப்படி சொல்லித்தந்த நான் இந்த பகுதி எப்படி செய்யலாம் என்று சொல்லித்தந்த நாங்கள் முதலாவது துண்டத்தை விட 2வது துண்டம் 13 சென்டிமீட்டர் அதிகமானது. அப்போ இந்த 127 இருந்து பிள்ளைகள் 13 சென்டிமீட்டர் எடுத்து வெளியில் வைக்கிறீங்க. 13 சென்டிமீட்டர் எடுத்து வெளியில் வச்சாச்சு. மிச்சம் எவ்வளவு? 13 எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா மிச்சம் எவ்வளவு? 104. சாரி, 114 2 பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 67 வரும். அப்போ சின்ன கம்பியின் நீளம் 57. பெரிய கம்பியின் நீளத்துக்கு என்ன செய்ய வேணும்? இந்த 13 கொண்டு போய் 70 கூட்டணும். 70 வரும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதில் அவர்கள் 4 செய்கை முறையை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் அரைப்புள்ளியாக தருவார்கள். முதலாவது செய்கை முறை என்ன? 127 இருந்து 13 கழிச்சதுக்கு அரைப்புள்ளி. சரியா கழிச்சிருந்தா 114 வந்திருக்கும். 114 2ஆல பிரிச்சதுக்கு அரைப்புள்ளி. சரியா பிரிச்சிருந்தா 57. இந்த அளவோட நீங்கள் அடுத்த ஒர்க் செய்ய தேவையில்லை என்றால் அவர் உங்கள்கிட்ட சிறிய கம்பி துண்டின் நீளம் என்னென்று கேட்டிருப்பார். சிறிய கம்பி துண்டின் நீளம் என்ன என்று கேட்டிருப்பாராக இருந்தால் உங்களுக்கு இந்த அளவோடு. அதுக்கு பிறகு பெரிய கம்பி துண்டின் நீளம் என்னென்று கேட்பாராக இருந்தால் இதோட இன்னும் நீங்கள் 13 கூட்ட வேணும். சரியாக கூட்டி இருந்தால் 70 விட வந்திருக்கும். 70 விடையாக இருந்தால் ஒரு அரைப்புள்ளி கூட போடுவார் என்று சொல்லி தந்தேன். சரிதானே? இந்த அடிப்படையை வச்சு கொண்டு தான் நாங்கள் எண்களினுடைய விஷயத்துக்கும் வருகிறோம். அடுத்துள்ள 2 எண்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் கருத்து என்ன? முதலாவது எண்ணை விட 2வது எண் எத்தனை ஆள கூடவா இருக்கு? ஒன்று கூடவா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? 35 இருந்து 1 கழிக்கிறோம் 34. அதுக்கு இந்த அரைவாசி எவ்வளவு? 34 எவ்வளவு? அடுத்த எடுத்து வச்ச 1 செய்து கூட்டுறோம் 18. அப்ப அடுத்த எண்கள் என்று வருகிற போது இப்படித்தான் நாங்க பார்க்க வேண்டுமே தவிர நீங்க முடியுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் XY போடுகிறத தவிர்த்து கொள்ளுங்க. பதில் சொல்லி முடிய சகோதரங்கள் உங்களோட மெக்க நிப்பாட்டி கொள்ளுங்க. நீங்க பதில் சொல்லி முடிஞ்சுதா அதோட மெக்க நிப்பாட்டணும். திருப்பி அடுத்த கேள்வி கேட்க தான் ஒன் பண்ணுவோம். சரியா? இந்த இந்த பகுதி விளங்கி நான் சொல்லுகிற விளங்க இல்லை என்றால் திருப்பி கேட்க வேணும். அனாவசியமா மைக்க ஒன் பண்ண வேணாம். சரி, அப்போ இப்படி வருகிற அடுத்துள்ள 2 எண்களினுடையது என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் நீங்கள் அதுக்கு மேல யோசிக்க தேவையில்லை. 1 எடுத்து வச்சுட்டு என்ன இப்போ இப்படி பார்ப்போமே. அடுத்துள்ள 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 113. இப்போ எப்படி காண போறீங்க? யார் சொல்ல போறது? சொல்லுங்க. ஏபி தாஸ் அவர் மட்டும் ஒன் பண்ணுங்க. ஏபி தாஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. மற்ற பண்ணுங்க. நான் ஒரு சிஸ்டம் சொல்லி தந்திருக்கிறேன். யாருடைய பெயரை சொல்றனோ அவரை தவிர மற்ற மக்கி ஆஃப்ல வச்சு கொள்ளுங்க. சரி, சொல்லுங்க. தாஸ் சொல்லுங்க. என்ன செய்ய வேணும்? சரி, அவருடைய சவுண்ட் வேற இல்லை. வேற யாராவது ஒன்றுல வாங்க. பிஜி சொல்லுங்க. பிஜி சொல்லுங்க.
ஓகே, மகேஷ் மொத்தம் ஒன் பண்ணி போட்டுக்க சொல்லுங்க. வித்யாகரன். ஓகே, வித்யாகரன் சொல்லுங்க வித்யா. பிள்ளைகள் சொல்றதை விளங்கி கொள்ளுங்க. ஒருவருடைய பெயர் சொன்னா மற்ற ஆக்கள் மக்க ஓ பண்ணுங்கப்பா. வித்யாகரனுக்கு ஒன் பண்ண சொல்லிட்டேன், நம்ம மற்ற ஆக்கள் ஓ பண்ணுங்க. சார் 113ல இருந்து ஒன்றை கழிக்கணும். கழிச்சு போட்டு 112 வரும். 112 ரெண்டால பிரிச்சு போடும். அவ்வளவு வரும். ரெண்டால பிரிச்சா 56 வரும். ஓகே, 56 எடுத்து வச்ச ஒன்றோட சேர்த்து ஒன்றை கூட்டி போட்டு 57. சரியா? சார் இது இன்னொரு முறையில செய்யலாம் தான் சார். எப்படி? இது என்னண்டா சார், முதலே 113 ரெண்டால பிரிச்சால் இந்த மிச்சம் பெறத பார்க்கலாம். மிச்சம் பெறது ஒன்று மிச்சம் பெறும் இல்லை. ஆக அந்த 56ஓட ஒன்றை கூட்டி விட்டா சரிதான். இப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்குதா? இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல. ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்துள்ள 2 தட்டெண்களினுடைய கூட்டுத்தொகை. சரிதானே? அடுத்துள்ள 2 இரட்டையன்களினுடைய கூட்டுத்தொகை. அடுத்துள்ள 2 இரட்டையன்களினுடைய கூட்டுத்தொகை 116. இப்போ அந்த 2 எண்ணையும் காணப்போம். இது யார் பதில் சொல்ல போறீங்க? தாஸ், உங்களுடைய மைக் ஒன்னில இருக்குது. நீங்க கதைக்கிறீங்களா கதைக்கலையா? நினைவு விளங்கல பதில் சொல்ல வாரீங்களா? சரி, யார் இப்ப இதுக்கு பதில் சொல்ல போறது? முர்ஷித். ஓகே, முர்ஷித். 16 சார். 116ல இருந்து 2 கழிக்கிறது. முர்ஷித் கதைங்க. 116ல இருந்து 2 கழிச்சா 114. அத 2ஆல பிரிச்சா 57. அடுத்ததுக்கு 57, 259. சரி, ஏன் 2 கழிச்சீங்க ஐயா? இரட்டை இலக்கம்னு சொல்லிச்சுதானே, அப்போ ஒரு இலக்கம் விட்டு அடுத்த இலக்கம் தானே சார் வரும். இருக்கிறதால அந்த 2 எண்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அது ஒன்று விட்டு ஒரு எண்ணாக இருக்கும். நிச்சயமாக அது ஒன்று விட்டு ஒன்று எண்ணாகத்தான் இருக்கும். என்ன அப்ப ஒன்று விட்டு ஒரு எண்ணாக இருக்கிறன்னா ஒரு இலக்கத்தை விட மற்ற இலக்கம் 2 பெருசாக இருக்கும். 2 இலக்கம் ஒரு இலக்கத்துக்கும் அடுத்த இலக்கத்துக்கும் இடையில ஒரு இலக்கம் இருக்கும். அதுதான் இரட்டை எண். சரிதானே? அப்போ இதனால நாங்கள் இந்த இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகையை 116ங்கிறதால அவர் என்ன செய்யறாரு? 2 எடுத்து வெளியே வைக்கிறார். சரிதானே? 2 எடுத்து வெளியே வச்சா 114. நாங்கள் ஒரு சின்ன தவறு செய்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 114 114 2ஆல பிரிச்சா எவ்வளவு வருது? 57. நாங்க இப்ப விட்ட பிள்ளை என்னன்னு விளங்குதா? நாங்க ஒற்றை எண்கள் கேள்வி நாங்கள் தவறுதலாக என்ன ஒற்றை எண்களை கூட்டைக்குள்ள வார விட இரட்டை எண்ணில அப்படித்தானே? அப்ப 57ம் 59ம் ஆக இருந்திருக்கு. சரி, இப்போ 2 எண்களினுடைய 2 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 194 என்று வச்சுக்கொள்வோம். இரட்டை எண்கள். சரிதானே? 2 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 194. 194. அந்த 2 எண்களையும் காணுங்க. எப்படி காண போறோம்? யார் சொல்ல போறது? ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன்.
நவநீதன் சொல்லுங்க. நவநீதனுக்கான நேரமா வெயிட் பண்றாரு. ஓகே, அவருக்கு அனுபவம் கொடுப்போம். ஹலோ சார், 194 சார் 2 பிரிச்சு போட்டு அதுக்கு முன்னுக்கு வார எண்ணையும் அதுக்கு பின்னுக்கு வார எண்ணையும் போட்டால் சார் சரியா வரும். சரி, இப்போ அவர் சொல்ற அட்டை எண்ணு சொல்லி வருகிற நேரத்தில் நாங்கள் 2 பிரித்து போட்டு அதுக்கு முன்னுக்கு வாரதையும் பின்னுக்கு வாரதையும் போடலாம். சரி, அவற்றை ஐடியா ஓகே, அப்படி வச்சுக்கொள்வோம். நாங்கள் இன்னொரு விதமாக பார்த்து நாங்கள் அட்டை எண்ணென்றால் என்ன செய்ய போகிறோம்? இன்னொன்னு சார் என்னன்னா, ரெட்டையணும்னு சொல்லிக்கல 2 பிளஸ் பண்ணணும், ஒற்றையணும்னு சொல்லிக்கல 1 மைனஸ் பண்ணணும் தரப்பட்டவன்ல இருந்து. அதுவும் சார் இப்படி சொன்னால் ஒன்றுக்கு ஒரு மெதேட் சொன்னாலப்போ அடிப்படையில் இருக்கிறார்கள் குழம்பி போவினோம். அப்போ அதனால நாங்கள் இந்த மெதேட்டையே சொல்லி கொண்டு வருவோம். அதை விட கூடுதல் அட்வான்ஸாக செய்யக்கூடிய ஆக்கள் நீங்கள் செய்யுங்க, சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், 2 ரெட்டை எண்கள் என்று சொல்லப்படுறபடியால் அது ஒன்றை விட்டு ஒரு இயக்கமாக தான் இருக்கும். 194 இருந்து 2 கழிக்கிறோம். கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 192 வரப்போகுது. 192 2 பிரிச்சா எவ்வளவு வரும்? 96 வரும். 96 அடுத்த இலக்கம் 98 வரும். அப்ப நான் இதை எளிமையாக சொல்லி தருகிறேன். 2 பிரிச்சு போட்டு நான் அதை எழுதாம ஒன்றை கூட்டி முன்னுக்கு எழுதுவேன், ஒன்றை கூட்டி பின்னுக்கு எழுதுவேன் என்று சொல்றது சரி, நான் அதில் அடம்பிடிக்க இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் அந்த எல்லா மெதேட்டும் சரி வருமா என்று சொல்லி ஒன்று இருக்குத்தானே. அப்ப நாங்கள் இயலுமான வரைக்கும் குழந்தை பிள்ளையை சொன்ன மாதிரியே சொல்லுவோம், சரிதானே? அடுத்துள்ள 2 ரெட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை என்று சொல்லி இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப அடுத்துள்ள 2 எண் தந்தா காண தெரியும், அடுத்துள்ள 2 ஒற்றை எண் தந்தா காண தெரியும், அடுத்துள்ள 2 ரெட்டை எண்கள் தந்தா காண தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே மெதேட் தான் வச்சிருக்கிறேன். அடுத்துள்ள என்னண்டா 1 எடுத்து போட்டு 2 பிரிக்கிறது. ரெட்டை எண்களாக இருந்தால் 2 எடுத்து போட்டு 2 பிரிக்கிறது. ஒற்றை எண்ணாக இருந்தாலும் 2 எடுத்து போட்டு 2 பிரிக்கிறது. அந்த விட வந்து சேரும், சரிதானே? அடுத்தது நாங்க பார்க்க போறோம், அடுத்துள்ள 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை. அடுத்துள்ள 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை 77. இந்த 3 எண்களையும் காண சொல்லி கேட்கிறாங்க. sorry 78. அடுத்துள்ள 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை 78. இந்த 3 எண்களையும் காணுங்கோ என்று கேட்கிறாங்க. எப்படி காணலாம்? யார் சொல்ல போறது? ரதீபாவுக்கு இடம் கொடுப்போம். சொல்லுங்க அவங்களுக்கு. 78 இருந்து 3 கழிச்சா 75. 75 3 பிரிச்சா 25. 25 28 31. அடுத்துள்ள 3 என்னம்மா? அவ 25 26 27. இப்படி வருகிற நேரம் அடுத்துள்ள 3 4 5 6 7 8 என்று சொல்லி வருகிற எண்கள் இருக்கணும் தானே. இப்படி வருகிற நாங்கள் முதல் செய்த 2 எண்களை விட கொஞ்சம் மெதேட்ட மாத்திரம், சரிதானே? முதல் சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சம் கவனிங்க. முதல்ல சொன்னதை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்துள்ள எண்ணாக இருந்தால் 1 எடுத்து வச்சுட்டு அதை சமமாக பிரிச்சம். எடுத்து வச்ச 1 சேர்க்கிற போது பெரிய எண் வரும். அடுத்துள்ள ரெட்டை எண்கள் அல்லது அடுத்துள்ள ஒற்றை எண்கள் என்று வருமாக இருந்தால் அந்த 2 எண்ணுக்கும் இடையில வித்தியாசம் 2 இருக்கும். ஆகவே தரப்பட்ட கூட்டுத்தொகையிலிருந்து 2 எடுத்து வச்சுட்டு நாங்கள் 2 பிரிச்சோம். பிரிக்க வார விட சின்ன எண்ணாக இருக்கும். எடுத்து வச்ச 2 சேர்க்க பெரிய இலக்கம் வரும். இப்போ 2 இலக்கம் வரைக்குள்ள இந்த மாதிரியான முறையை நாங்கள் மனசால பார்த்து போட தெரிய வேணும். எழுதி XY எல்லாம் போட்டு பிரித்து அப்படி இல்லாமல் உடனே விடைய போட்டு போனால்தான் கஷ்டமான கேள்விகள் செய்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். இலகுவான கேள்வியில் மிச்சம் பிடிக்கிற நேரத்தை வச்சு கொண்டு தான் நீங்கள் கடினமான கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் IQவில் வந்து அவ்வளவு கேள்விக்கும் விடை எழுதக்கூடியதாக இருக்கும், சரியா? இப்போ 3 எண்கள் என்று வருகிற போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருங்கோ. இப்போ 3 எண்களையும் சேர்த்து கூட்டித்தான் 78 வந்தது.
அப்போ நாங்கள் இப்படி 3 எண்கள் வருகிற நேரத்தில் ஒற்றை இலக்கத்தில் வருமாக இருந்தால் 3 எண்கள், 5 எண்கள், 7 எண்கள், 9 எண்கள் இந்த மாதிரி வரும். அநேகமாக 3, 5க்கு மேலே உங்களுக்கு வராது. வருமாக இருந்தால் இந்த தரப்பட்டதை நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் 3ஆல் பிரிக்க வேணும். தரப்பட்டதை 3ஆல் பிரிக்க வேணும். அதாவது 78 3ஆல் பிரித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை ஒன்று வரும். 78 3ஆல் பிரிச்சா எவ்வளவு வருது? 26 வருது. 26 வருது. அப்போ இதை நீங்கள் நடு இலக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பிரிச்சு வாரது நடு இலக்கம். அப்ப அதனுடைய முன்னிலக்கம் என்னவாக இருக்கும்? 25. 27. சரிதானே? அப்ப இது அடுத்துள்ள இலக்கம். இந்த கேள்வி வந்து சொல்லுங்க சார், இந்த கேள்வி வந்து அந்த ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு அனுப்பியிருந்தீங்க சார், அதுல இருந்துச்சு. ஓம் 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 இல்ல அதுல சில விஷயங்களை நான் லிங்க் அனுப்பி 5ஆம் ஆண்டு அதை நான் கொஞ்சம் திருத்த போகிறேன் ஐயா. அதுக்காக அதுல இருந்துச்சு சார். சரிதானே? அதை கொஞ்சம் திருத்துறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். அது அவங்க சொல்லுகிறது பிள்ளைன்னு அந்த கருத்துல. சரி, அடுத்தது நாங்க பார்ப்போம். அடுத்துள்ள 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. அடுத்த விஷயத்தை சொல்லி தருகிறேன். அடுத்துள்ள 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 99 என்று இருக்கு. அடுத்துள்ள 3 ஒற்றை எண்களினுடைய கூட்டுத்தொகை 99. இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்படி இதை காண போறீங்க? 3ஆல பிரிக்கணும் சார். சாரி ஐயா, 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கலாம். சரி, அடுத்துள்ள 3 ஒற்றை எண்களினுடைய கூட்டுத்தொகை 3ஆக இருக்குது. 3ஆல பிரிக்கிறோம். விட எவ்வளவு? 33 வருது சார். சாரி, நடுஎண் 33 வருது. 33 நடுஎண் 3 வருது. ஓகே, 33 என்னவாக இருக்கும்? அப்ப 332 332 இல்ல 31 35 வரும். 31 சகோதரி சொல்றீங்க? 32 33 34 சார். 3ஐயும் கூட்டினா 99. சரி, ஓகே. அந்த இன்னொரு சகோதரி சொன்னாங்க 31. ஏன்னா 31 சொல்றீங்க? அடுத்துள்ள ஒற்றை எண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த எண்களினுடைய வித்தியாசம் விளங்குதா? இந்த எண்களுக்கு இடையில வித்தியாசம் என்னவாக இருக்கும்? ஒற்றை எண்களால 2 வித்தியாசமா வரும். 31 இன்னைக்கு 2 குறைவாக இருக்கும். சரிதானே? இப்போ ஒரு விஷயம் நான் கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டி இருக்குது. நான் சொல்லுகிறத தவிர வேறு ஆக்கள் மக்க ஒன் பண்ண வேண்டாம். ஒன் பண்ணுற மட்டுமல்ல, உங்கள்கிட்ட இருந்து கடினமான சத்தம் வருகிறது, மற்றவர்களுக்கு விளங்குறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இப்போ திரும்ப திரும்ப சொல்லாமல் இருந்தால் நான் உங்களை புஷ் பண்ணி வைக்கிறத தவிர வேறு வழி இல்லையா? சரியா? அப்போ ஒன் பண்ணிக்கூட நான் சொல்கிற ஆளை தவிர மற்ற ஆக்கள் தயவு செய்து ஓ பண்ணிடுங்க. இது நாங்கள் ரெக்கார்டிங்கும் போட போகிறோம். இது விளங்குற அடுத்துள்ள 3 ஒற்றை எண்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு 99 3ஆல பிரிச்சம், நடுவில் 33. ஏன் 2 குறைச்சி முன்னுக்கு எழுதினாங்க என்ற விளங்குதா உங்களுக்கு? ஏன் 2 குறைச்சி முன்னுக்கு எழுதுகிறோம் என்றால் ஒற்றை எண் என்றால் அந்த எண்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம் 2ஆக இருக்கும். அப்ப 2 குறைச்சி முன்னுக்கு எழுதுகிறோம், 2 கூட்டி பின்னுக்கு எழுதுகிறோம். இது ஒற்றையாக வருகிற போது, அதாவது 3 என்பது ஒற்றை எண்.
சரிதானே? அப்ப பாருங்க, அடுத்துள்ள 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை 96 என்று போட்டிருக்கிறாங்க. அடுத்துள்ள 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை 96. இது எப்படி காண்றோம்? யார் சொல்ல போறது? பதில் சொல்றதா இருப்பா? முர்ஷித். ஓகே, கதைங்க. முர்ஷித் கதைங்க. 96 3ஆல பிரிச்சா 32 வரும். 32க்கு முன்னுக்கு இலக்கம் 31, அடுத்தது 32. சரி, அப்ப நாங்கள் இதுல 31 32 வருகுது. 3 இலக்கம் என்கிறதால அடுத்துள்ள 3 தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே முன்னுக்கு 31, பின்னுக்கு 33. இது விளங்குது தானே எல்லாருக்கும்? அடுத்துள்ள எண் என்று சொல்லி வருகிற போது வித்தியாசம் 1 இருக்கும். அடுத்துள்ள ஒற்றை எண் என்று சொல்லப்பட்டால் வித்தியாசம் 2 இருக்கும். அடுத்துள்ள இரட்டை எண்கள் என்று சொல்லப்பட்டால் வித்தியாசம் 2 இருக்கும். இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அதை 3ஆல பிரித்து போட்டு, 3ஆலே இல்லை 5ஆலையும் பிரிக்கலாம். சரிதானே? சரி, இப்ப நாங்கள் இன்னொன்று செய்து பார்ப்போம். அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை, அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை அடுத்துள்ள 5 எண்களின் கூட்டுத்தொகை 165. அந்த எண்களை காணுங்க என்று கேட்கிறாங்க. எப்படி செய்வோம்? அஞ்சால பிரிக்கணும். 5ஆல பிரிக்கிறோம். சரி, அப்போ இதை 5ஆல பிரிக்கிறோம். அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை 165. அதை 5ஆல பிரிக்கிறோம். என்ன விட வருதுமா? 5ஆல பிரிக்க என்ன விட வருதுன்னு கேட்டேன். 5ஆல பிரிச்சா 33 வருது சார். 31 அவரு 33 வருது சார். 33 சார். 33 அப்ப ஆன்சர் வந்து 30. 5 எண்கள், 5 எண்களினுடைய சராசரி 33. அப்போ இதுதான் நடு இலக்கம். 5 இலக்கம் இருக்கு. நடு இலக்கத்தை தான் நாங்கள் பிரிச்சு காண்றது. முன்னுக்கு 2 இலக்கம் இருக்கும். அது 31 32 இருக்கும். அது 35 இருக்கு. 31 32 இருக்கும் இருக்கிறது. பெண்ணுக்கு இருக்கிறது 34 35. இதுல ஒருத்தருக்கும் குழப்பம் இல்லை தானே? இதுல ஒருத்தருக்கும் குழப்பம் இல்லை தானே? சரி, இப்போ அடுத்துள்ள 6 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை தாராங்க. அடுத்துள்ள 6 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 195 என்று தரப்பட்டிருக்கு. அடுத்து இருக்கிற 6 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 195. இப்ப என்ன செய்யுது? 6ஆல பிரிக்கணும். 6ஆல பிரிக்கணும். 6ஆல பிரிக்கணுமா? 95 கழிச்சு 6ஆல பிரிக்கணும். 6ஆல பிரிபடாது சார். 195 3 கழிச்சு 6ஆல பிரிக்கணும். 3 கழிச்சு கழிக்கக்குள்ளான்னு சரி வருது. அது ஏனென்று தெரியல. கழிச்சா சரி வருது. அப்படிதானே? சரி, வேற யார் சொல்ல போறது? ஹலோ ஹலோ சொல்லுங்க. நவநீதன் நவநீதன் வைக்கிறேன். சொல்லுங்க.
மூன்றால பிரிச்சால் சார் நடுவில் வார எண் 65 வருது. அதுக்கு முன்னால வார எண் 64, அதுக்கு பின்னால வார எண் 66. மூன்றால பிரிச்சா நான் 6 இலக்கம் இல்லை சொன்னேன். 6 இலக்கங்கள் கூட்டுத்தொகை தான் 195. ஓகே சார். சொல்லுங்க. 6ஆல பிரிச்சா 33 வரும். 32 வரும். பின்னுக்கு 33. 195 6ஆல பிரிக்கிற போது எத்தனை வருகுது? 6 3 18, 1 மிச்சம் 15க்குள்ள 6 2 12, 3 மிச்சம் வருது. 3 மிச்சம் வரும். 32 4 முதல் எண்ணா எடுத்துட்டு முன்னுக்கு பின்னுக்கு 33 வரும் போடுறது. சேர்ந்து முன்னுக்கு 31, திருப்பி பின்னுக்கு 34. 195 6ஆல பிரிச்சா 32.5 வருது. 32.5 வருது. 195ல இருந்து 15 கழிச்சு போட்டு 6ஆல பிரிக்கிறாங்க. ஏன் 15ஆல கழிக்கிறீங்கப்பா? சார் ஏன் 15ஆல 15 கழிக்கிறீங்க? முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்புன்னு பார்க்கல கூட்டி போது 15 வருது சார். 5 1 2 3 4 5 உறுப்பு கூட்டினா 15 வருது. ஒருக்கா கவனிங்க. என்னன்னா இப்படி வார நேரத்தில் உங்களுக்கு அநேகமா 6 அல்லது 4 இலக்கங்கள் தான் தருவாங்க. சரிதானே? 6 எண்கள் என்று சொல்லி தந்தால் கொஞ்சம் இலகுவா நான் சொல்லி தரனே. நீங்க இது என்ன செய்யுங்கோ? அரைவாசி ஆக்குங்கோ, 3 ஆக்குங்கோ. சரியோ? மனசால கணக்கு பாருங்களே. இதை 3 ஆக்குங்க. 3 ஆக்கினால் 3 ஆக்குறேன் 6 இலக்கம் தான் வரப்போகுது. 6 கோடு போட்டு வச்சிருக்கிறேன். 3 ஆக்குங்க. எவ்வளவு வரப்போகுது? 3 சோடி தான் வரப்போகுது. 3 சோடியை கண்டுபிடிக்க போறீங்க. ஒவ்வொரு சோடியா கண்டுபிடிக்க போறீங்க. எவ்வளவு வருது 3ஆல பிரிக்க? 65. அப்ப இந்த நடுச்சோடி 65. சரிதானே? 65 இனி உங்களுக்கு 2ஆ பிரிச்சு உங்களால எழுத இயலும் தானே? 65 2ஆ பிரிச்சு எழுதுகளை எப்படி வரும்? 32 33. இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. அதை அவர் அந்த பிரிக்க மிச்சம் வாரத கணக்கில் எடுக்க வேணாம் என்று சொல்லி சின்னாக்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதை விட இது இலகுவானது பிள்ளைகள். சொல்ற விளங்குதா? இப்ப தட்டையில தந்தா ஒற்றையாக தந்தா பிரச்சனையே இல்லை. நடு இலக்கம் ஒற்றையா வரும். இது நடுவில் ஒற்றை இலக்கம் வராது. இந்த மொத்தம் 6 இலக்கம் தானே வரப்போகுது. அப்ப நடு இலக்கம் இங்க வராது. நடு சோடியத்தான் கண்டுபிடிக்கணும். 195 3ஆல பிரிச்சிங்கன்னா 65. அதை 2ஆ பிரிச்சு 32 33 வந்து எழுதுவீங்க. இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 34 35 பின்னுக்கு எழுதுறீங்க. இங்க 31 30 எழுதுறீங்க. விளங்குதா? இப்படி இரட்டையாக தருகிற நேரத்தில் நீங்கள் சோடியா கண்டுபிடிக்கிறது தான் சுகம். ஒற்றை எண்ணாக தந்தால் அடுத்து வருகிற 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை இவ்வளவு என்று சொல்லி தந்தால் நீங்க 5ஆல பிரிச்சு போட்டு சரிதானே? இப்ப அடுத்து வருகிற 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை என்று உங்களுக்கு தெரிவார்களாக இருந்தால் சார் ஒருக்கா சொல்லுங்க சார் ப்ளீஸ். இது இருக்கா? சொல்லித்தா. இப்ப இப்படி பார்ப்போமே. அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை இன்னொரு திருப்பி விளங்கப்படுத்தி வரும் பிள்ளைகளுக்கு. சரிதானே? அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை. அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை மாற்றுவோம். வேற ஒரு நம்பரை போடுவோம். 215 அப்படி தாராங்க. அடுத்துள்ள 5 எண்களினுடைய கூட்டுத்தொகை 215. இந்த இலக்கங்களை காணுங்கோ. இப்படி 5 எண்கள் தந்தா நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா எத்தனை ஆளை பிரிக்கணும்? 5ஆல பிரிக்கணும். ஒற்றையா வந்தது என்றால் 5 7 9 என்று வந்தது என்றால் அதாவது
பிரிக்கலாம் சார், 5 பிரிக்கலாம். பிரிச்சால் என்ன விட வருது? 43 சார். 43 வருது. 43 வருது. அப்ப நீங்கள் இப்ப உங்களுக்கு 5 இலக்கம் இருக்குது என்றபடியால முதலாவது இலக்கம், 2வது இலக்கம், 3வது இலக்கம், 4வது இலக்கம், 5வது இலக்கம், இது ஒற்றையாக இருக்கிறபடியால நடு இலக்கம் என்று சொல்லி ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது எவ்வளவு வருது? 43 வருது. நடு இலக்கம் 43. அப்ப உங்களுக்கு இனி இயலும் 42, 42, 41, 45 உங்களால போட்டுக்கொள்ள இயலும். இதுல பிரச்சனை இருக்கா? இப்ப இது பண்ணிட்டு தானே விளங்கல. பிரிக்க 53 வருது. 265. ஓகே ஓகே, நான் 65 எழுதிட்டேன். சாரி. ஓகே ஓகே. சரி. அப்போ 215 சரிதானே? அதுல எங்களுக்கு இப்ப குழப்பம் இல்லை. சரி, அடுத்துள்ள 6 எண்களினுடைய கூட்டுத்தொகை என்று வருகிறது. அடுத்துள்ள 6 எண்களினுடைய கூட்டுத்தொகையாக நாங்கள் 255 இருக்குன்னு வச்சுக்கோம். 255 சரியா? இப்போ எப்படி காண்றது? இதான் கேள்வி. எங்கள்கிட்ட 6 இலக்கம் இருக்குது. 6 இலக்கம் இருக்குது என்றால் நாங்கள் 6 கோடு கீறி வைப்போம். 1 2 3 4 5 6 சரியா? பிரிச்சா 3 வந்து 3 255 பிரிவதா 3 சோடி. 3 சோடியா வரும். 3 ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் 6 10 பிரிச்சியா 2 பிரிக்க 3 பிரிக்கக்குள்ள இது சோடியா வரும். 3 பிரிக்க 40 41 85 சார். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்திக்குள்ள நீங்க குழப்பக்கூடாது. 3 24 என்ன? 24 தானே? 24 1 மிச்சம் 5 இறக்குறீங்க 15. 15 3 பிரிச்சீங்கன்னா 5 85. இது 3 சோடி. என்ன 6 இலக்கத்தை 3 பிரிச்சா 3 சோடி. அப்ப நடுச்சோடின்ற பெறுமதி எவ்வளவு? 85. இந்த 43 ரெண்டா பங்கிட்டு போடு. 42 வந்துடும். சரிதானே? அப்ப இனி எங்களுக்கு தானே 341 40 சரியா? இது 44 அதே போல 44. சரி, இனி நான் விளங்கப்படுத்தலேன்னு உங்களுக்கு இயலும். அடுத்துள்ள இலக்கம் கேட்டால் சரி, அடுத்துள்ள ஒற்றையன் கேட்டால் சரி, அடுத்துள்ள இரட்டையன் கேட்டால் சரி. என்ன சில வேளையில அடுத்துள்ள 4 இரட்டையன்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கலாம். அடுத்துள்ள 4 இரட்டையன்கள் சரியா? அது ஒரு பார்ப்போம். அப்படி வந்தா என்ன செய்ய போறோம்? இது ஒரு ஐடியா தான். சரிதானே? அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வர கேள்விக்கு உங்களால் விட எழுதியது. நாங்கள் செய்கிற கேள்வி அவரை போகுது இல்லையே. அடுத்துள்ள 4 இரட்டை எண்களினுடைய கூட்டு. அடுத்துள்ள 4 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 92. அடுத்துள்ள 4 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 92. அப்ப என்ன செய்ய வேணும்? நாலால பிரிச்சா என்ன விட வரும்? 92 4ஆல பிரிச்சு பாருங்கோ.
43. ம் 23 சார். 23 சார். 23 23 வேற என்ன 23 ரெட்டை எண்ணா இல்லை இல்ல 23 ரெட்டை எண் இல்லை. அப்ப நாங்கள் எத்தனை ஆளை பிரிக்கோம்? 23 ஒரு ரிட்டர்ன் இல்ல. 2 ஆளை பிரிக்கணும் சார். அரைவாசி 4 அரைவாசி எடுத்து 2 ஆளை பிரிக்கணும். 2 ஆளை பிரிக்கணும். 2 ஆளாம் பிரிக்கும். சரிதானே? 46. அப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப அது 4 இலக்கம் இருக்குது, அடுத்துள்ள 4 இலக்கங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்த விட எதுக்குரியது? 42. 42 கவனிங்க. 46 எதுக்குரியது? 46 உரியது எந்தெந்த இலக்கம் யார் வரும்? 24 22 இதுக்குள்ள என்ன, அதாவது நடுவில் இருக்கிற 2க்கு முடியுது. இதுதான் 46. 46 எப்படி பங்கிட போறீங்க? 22 24 22 ரெட்டை எண்ணாக இருக்கிறபடியால எங்களுக்கு ரெட்டை எண்ணம் பிரிக்க தெரிஞ்ச இது 22 24 இது 26 இது 20. சரிதானே? அப்ப நாங்கள் ரெட்டை எண்ணாலும் 4 2 வருமாக இருந்தால் நாங்கள் அரைவாசியால தான் பிரிச்சு நடுச்சோடு என்ன நடுவில் 4 வருதுன்னா நடுவில் இருக்கிற 2 தான் சோடி. அது இந்த பெறுமதி 46. ரெட்டை எண்ணபடியா 2 எடுத்து வைக்கணும். ஒற்றை எண்ணான் என்றாலும் 2 தான் எடுத்து வைக்கணும். ஒற்றை எண்ணெய் அடுத்துள்ள எண்ணெய் என்றால் தான் 1 எடுத்து வைக்க வேணும். சரி, அப்ப நான் இதோட கூட மினைக்கடையில் அப்போ உங்களுக்கு அது ஏலம். சரிதானே? இந்த பகுதி ஏலம் என்கிறதால நான் இதை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போகும். சரியா? பார்ப்போம். நீங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் கதைப்போம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், நான் உங்களுக்கு இப்படி வெவ்வேறு விதமாக இது 1 இது 1 ரெண்டு இலக்கம், இது 2 இது 3. சரிதானே? இதில் வட்டம் போடுறபடியே அழிச்சு போட்டு திருப்பி எழுதுவோம். 1 1 2 3. இது 4. இது 5. இது 6. சரி, அப்போ இப்படி இருக்கக்கூடிய படங்களை வச்சுக்கொண்டு நான் இப்போ உங்களுக்கு சில விடயங்களை சொல்லுவேன். சரிதானே? சில விடயங்களை சொல்லிக்குள்ள நீங்கள்
சரி, இது இருக்கு. இந்த ஆறோடையுமே கதைப்போம்னா சரிதானே? இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இன்னும் முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விலங்குகள், கவனிங்க, விலங்குகள், யானைகள், ஒட்டகங்கள். உங்களுக்குள்ள மெக்கானி பாடி போட்டு கதைங்கோ. எல்லாரும் மெக்கானி பாடி கொண்டு பாருங்கோ. இப்போ முதலாவது நான் சொல்லுகிறேன், விலங்குகள், யானைகள், ஒட்டகங்கள். விலங்குகள், யானைகள், ஒட்டகங்கள். அஞ்சாவது சார். விலங்கு சார் சரி என்பது எது? அஞ்சாவது அதான், விலங்குகள் என்பது எந்த வட்டம்? பெரிய வட்டம். விலங்குகள் பெரிய வட்டம், விலங்குகள். உள்ளுக்க இருக்கிற அடுத்த வட்டத்தில் இருக்கிற ரெண்டு சிறிய வட்டம், யானைகள், அடுத்தது யானைகளும் ஒட்டகங்களும். ஒட்டகங்கள். விலங்குகள், யானைகள், ஒட்டகங்கள். அதுல ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குமோ? இல்ல. இருக்கா? இருக்கா என்ன அதுல? சரி, அடுத்தது கதிரைகள், மரக்கதிரைகள், பிளாஸ்டிக் கதிரைகள். நாலாவது. சாரி, நாலாவது. கதிரைகள் ஆறாவது. நாலாவது. அதுல கதிரைகள் எது? கதிரைகள் வந்து அந்த அந்த முதலாவது வட்டம். அஞ்சாவது வரும் போல. அஞ்சாவதா? சார் ஆறாவது. ஆறாவது சொல்லுங்க. ஆறாவது தான். ஆறாவதுல எது கதிரைகள்? கதிரைகள் பெரிய வட்டம். அதுல பெரிய வட்டமா இருக்கிறது கதிரைகள். கதிரைகள் பெரிய வட்டம் சார். கதிரை வந்து பெரிய வட்டம். அதுல சார் ஒரு வட்டம் மரக்கதிரைகள், இரும்பு கதிரைகள், ரெண்டும் சேர்ந்த கதிரைகள் ஆறாவது நடுவில் இருக்கு சார். ரெண்டும் சேர்ந்தது வருமா? மரக்கதிரையும் பிளாஸ்டிக், மரமும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து கதிரை வருமா? சார் அஞ்சாவது சார். அப்படி வராது சார். ரெண்டும் சேர்ந்து வராது சார். அஞ்சாவது வரும் சார். கதிரைக்குள்ள பிளாஸ்டிக் கதிரையும் மரக்கதிரையும் இருக்கு. ஓகே, அதுல இது பிளாஸ்டிக் கதிரையாக இருக்கும், இது மரக்கதிரையாக இருக்கும். அப்ப இதுக்கும் அஞ்சாவது தான் விட. என்ன பிள்ளைகள்? கதிரை, மரக்கதிரை, அதை விட பிறப்பங்கதிரை அதில் இருந்தா அது இஞ்சாத வழியில இருக்கும். பிளாஸ்டிக் கதிரைக்கும் வராது, மரக்கதிரைக்குள்ளையும் வராது. அதை விட வேற என்ன தலையும் கதிரை செய்யப்பட்டிருந்தால், மூங்கலால செய்யப்பட்டால், பிரம்பால செய்யப்பட்டால் அதெல்லாம் வெளியில இருக்கும். அவ்வளவுதான். என்ன? சரி, அடுத்தது பாருங்க. பறவைகள், கருப்பு நிற பறவைகள், காகங்கள். பறவைகள், கருப்பு நிற பறவை, காகங்கள். ஆறாவது விட வருது. ஆறாவது விட வருது. பறவைகள் பெரிய வட்டம். பெரிய வட்டம் பறவைகள் பெரிய வட்டம். பறவைகள் அதுக்குள்ள காகம் கடங்கும். காகம் அடுத்து அதோட சேர்ந்து இருக்கிற வட்டமா இருக்கும் அப்படின்னு. சரி, இப்ப எது காகம்? காகம் வைப்போமா? இந்த வட்டத்தை காகம் வைப்போமா? அந்த வளையோட வாரம் மட்டும் சார் காகங்கள். இது காகங்கள். மூன்றாவது வரலாம் சார். இது கருப்பு நிற பறவைகளா? எப்படி வரும் என்றால் கருப்பு இல்லாத காகங்களாக இருக்கும்.
மூன்றாவது சார் விட. சார் மூன்றாவது தான் பேர். மூன்றாவது விட சார். விளங்குதா பிள்ளைகளை? ஏன் 6வது வராதுன்னு விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். மூன்றாவது தான் விட. ஏன் 6வது வராதுங்கிறது விளங்குதா? ரிப்பீட் பண்ணிருக்கேன், சொல்லுங்க ப்ளீஸ். திருப்பி சொல்லுங்க, கவனிங்க. போ என்னென்றால் இப்ப இப்படி இந்த வட்டத்தை நீங்க பறவைகள் என்று எடுக்கிறீங்க. இந்த மேலே இருக்கிற வட்டம் பறவைகள், இது பறவைகள் என்று எடுக்கிறீங்க, சரிதானே? அடுத்தது இதை நீங்கள் கருப்பு நிற பறவைகள் என்று எடுக்க போறீங்க. இந்த வட்டத்தை கருப்பு நிற பறவைகள், காகங்கள் என்று எடுத்தால் இப்ப இந்த பகுதி என்ன கருப்பாக இல்லாத காகமா போயிருக்கு. காகம் இருக்க வேணும், கருப்பா இருக்கும், கருப்புக்கு உள்ள இருக்க வேணும். கருப்புக்குள்ள. அப்ப மூன்றாவது சார். மூன்றாவது தான் வரும். மூன்றாவதுன்னா முதலாவது வட்டம் என்ன? பறவைகள். இரண்டாவது கருப்பு நிற பறவை, கருப்புக்குள்ள காகங்கள் இருக்கு. விளங்குதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வட்டம் பறவைகள், அடுத்தது கருப்பு நிற பறவைகள், கருப்பு நிற பறவை, கருப்புக்கு காகம் இருக்கு. உள்ள காகம் இருக்கும். அப்ப இப்படியாக நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும், சரிதானே? அடுத்தது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தனியார் பாடசாலை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தனியார் பாடசாலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தனியார் பாடசாலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள். அஞ்சாவது எப்படி சொல்றீங்க? எது ஆசிரியர்கள்? பெரிய வட்டம் ஆசிரியர், அதுக்குள்ள ஆசிரியருக்கு தான் பட்டதாரியும் பெறும் சார், தனியார் ஆசிரியரும் பெறும். தனியார் பாடசாலைக்கு ஆறாவது வரும். ஆறாவது வரும் சார். எப்படி என்றால் ஆசிரியர்கள், அதுக்குள்ள பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்களும் பெறலாம் என்ற வகையில ஆறாவது வரலாம். இது இந்த வட்டத்தை ஆசிரியர்கள் என்ன எடுக்கிறீங்க, இதுல ஒன்று பட்டதாரி ஆசிரியர்கள் என்ன எடுக்கிறீங்க, அது தனியார் ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிலையத்திலேயும் அவையில் கல்வி கற்பிக்கலாம். இது ரெண்டும் பட்டதாரிகள் தனியார்ல படிப்பிக்கலாம். இந்த பகுதி என்னவாக இருக்கும்? ரெண்டும் வரலாம் சார். தனியார் ஆசிரியரும் பட்டதாரியும் பெறலாம், தனியாரும் பெறலாம். தனியாரும் பெறலாம். இந்த இடம் என்னவா இருக்கும்? தனியாரா. இது வந்து தனியார் கல்வி நிலையத்துல மட்டும் கற்பிக்கிறது. இதுக்கு நம்ம பட்டதாரிகள் அல்ல, இந்த ஏரியா பட்டதாரிகள் மட்டும். பட்டதாரிகள், ஆனால் அவர் தனியார் கல்வி நிலையத்திற்கு வெளியில படிப்பிக்கணும், தனியார் நிலையத்துக்கு வெளியில படிப்பிக்கணும் பட்டதாரிகள். இதுல இருக்கிறார்கள் எந்த ஏரியா? இந்த பகுதி ஆசிரியர்கள். அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்களும் அல்ல, தனியார் ஆசிரியரும் அல்ல. ஆனால் பட்டதாரி ஆசிரியர்களும் அல்ல, தனியார் ஆசிரியர்களும் அல்ல. சரியா? விளங்கிட்டா பிள்ளைகள்? நான் கீரைக்க வட்டம் கொஞ்சம் கோணல் மணலாக வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாதான். சரி, இப்படி பார்ப்போம். கிழங்குகள் மரக்கறிகள் கிழங்குகள் மரக்கறிகள்
உப உணவு பொருட்கள். ஏழாவது சார். இது 7. ஏழாவது. கிழங்குகள், மரக்கறிகள், உப உணவு பொருட்கள். எல்லாம் பிரிஞ்சு விரிஞ்சு இருக்கிறதால தனித்தனியாவே இருக்கு சார். ரெண்டாவது ரெண்டாவது எப்படி எடுக்கிறீங்க? நடுவில் இருக்கிறது என்ன? மரக்கறி என்ன எடுத்தா? நடுவில் இருக்கிறது என்ன எடுக்கிறீங்க? நடுவில் இருக்கிறது சார் கிழங்குகள். கிழங்குகள். முன்னைக்கு இருக்கிறது மரக்கறி, கடைசியா இருக்கிறது உப உணவு பொருள். என்னன்னு சொல்ல போறீங்க? முதலாவது என்னவா போடுறீங்க? முதலாவது வந்து கிழங்கு வகை. நடுவில் இருக்கிறது மரக்கறி. முதலாவது மரக்கறி, நடுவில் இருக்கிறது கிழங்கு வகைகள். நடுவில் இருக்கிறது நடுவில் இருக்கிறது கிழங்கு, முதலாவது மரக்கறி. கிழங்கு. மூன்றாவது உப உணவு பொருட்கள். உணவு பொருட்கள். அப்ப உள்ள கொஞ்சம் கிழங்குகள் வரும். இந்த ஏரியா என்ன? இந்த ஏரியா வந்து அந்த தனிய மரக்கறி, கிழங்கு வகை இல்லாத மரக்கறி. இது இது வந்து கிழங்கு வகை இல்லாத உப உணவு பொருட்கள். உணவு பொருட்கள் உணவு அல்ல, துணை உணவுகள். என்ன உருளைக்கிழங்கு, மரவள்ளி, அப்படி உருளைக்கிழங்கு மரக்கறிகளையும் எடுக்கிறாங்க. சரி, அதை தவிர வற்றாழை. வற்றாழை ஒரு உப உணவு தானே, அது பிரதானமான உணவு இல்லை தானே? அந்த மாதிரி சரிதானே? அப்ப இந்த இது கிழங்கு மட்டும். கிழங்கு மட்டும், அது மரக்கறியா? கிழங்கு மட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த மாதிரியாக படங்கள் வந்தால் உங்களால அதுக்கு விடை எழுத இயலும். சரிதானே? இதை கொஞ்சம் நாங்கள் அடுத்து வருகிறதுல நான் இதுல பயிற்சி பேப்பர் ஒன்று போடுவேன். அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்து கொள்வோம். சரி, இன்னொன்று பார்ப்போம். நாங்கள் அடுத்தது கிரிக்கெட் விளையாடுபவர்கள், கால்பந்து விளையாடுபவர்கள், கரப்பந்து விளையாடுபவர்கள். இதுக்கு முதலாவது சார். அப்படியா? ஓம் சார். கிரிக்கெட் விளையாடுபவர்கள், கால்பந்து விளையாடுபவர்கள், கரப்பந்து விளையாடுபவர்கள் என்று வருகிற போது ஏழாவதா முதலாவதா? கன்ஃபார்ம். ஏழாவது சார். ஏழாவது. நான் சொல்றேன் முதலாவது. எந்த சந்தர்ப்பத்திலும் வராது. முதலாவது அவனிங்க சரியான விட முதலாவது. அவர்கள் விளையாட்டு வீரர்கள் தானே. அவர் 3 விளையாடலாம், அல்லது 2 விளையாடலாம், அல்லது 1 மட்டும் விளையாடலாம். என்ன, கிரிக்கெட் விளையாடுபவர்கள், கரப்பந்து விளையாடுபவர்கள், கால்பந்து விளையாடுபவர்கள் என்று வருகிற போது அவர்கள் 3 ஏதாவது ஒன்றை அவர்கள் விளையாடலாம். சரி, அடுத்தது நான் பிள்ளைகளுக்கு இன்னொன்று சொல்லுகிறேன். புத்தகங்கள் இல்ல, சாரி, புத்தகங்கள் இல்ல, பாடசாலை புத்தகங்கள். பாடசாலை புத்தகங்கள், நாவல்கள், பாடசாலை புத்தகங்கள், நாவல்கள், செங்கியாளியானின் நாவல்கள். பாடசாலை புத்தகங்கள், ஆறாவது இல்லை, இன்னொன்று சொல்லுகிறேன். என்னன்னா, அதுக்கு பொருத்தமாக இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த உதாரணத்துக்கு இதுக்குள்ள படம் இல்லை. சரிதானே? சரி, சொல்லுங்க. புத்தகங்கள், நாவல்கள், செங்கியாளியானின் நாவல்கள். ஓகே, சொல்லுங்க. முதலாவது பாடசாலை. மூன்றாவது சார். மூன்றாவதா சார்?
இதுக்கு வந்து புத்தகங்களா பாடசாலை புத்தகங்களுக்கு இப்ப சொல்றீங்களா சார்? பாடசாலை புத்தகங்கள், நாவல்கள், செங்கையாளியானின் நாவல்கள். 4வது தான் வரும் சார். ஏன்னா நாவலுக்குள்ள செங்கையாளி ஆண்டு நாவல் வரும். அதே நேரத்தில் பாடசாலை புத்தகங்கள் இந்த சைட்ல வரும். அவனுடைய 4வது தான் வரும். 4வது தான் சார். 4வது தான் வருது. வேற விடைகள் அவ கவனிங்க. இங்க நாவல்கள், பாடசாலை புத்தகங்கள் என்றது இந்த முதலாவது வட்டம். பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை புத்தகத்துக்குள்ள நாவல் வருமோ வராதோ? வரும். வரும். என்ன நாவல்கள் வரலாம். கோவிலுக்கு நாவல் பாட புத்தகத்துல இருக்கு. இது 2வது நாவல்கள். இது 2வது நாவல்கள். அடுத்த உள்ளுக்கு இருக்கிற வட்டம் இருக்குதானே, அது செங்கையாளியானின் நாவல்கள். அது பாடசாலை புத்தகத்துக்கும் வரலாம். நாவல்கள்ல சில பாடசாலை புத்தகங்களுக்குள்ள வருகுது. இப்ப நான் எக்ஸெண்ட் போடுகிற இடம் இருக்குதானே, அது பாடசாலை 3 கேம் வரும் சார். செங்கையாளியானின் நாவல் ஒன்று. செங்கையாளியானின் நாவல் நாவலுக்குள்ள வரும், பாடசாலை புத்தகத்துக்குள்ள பாடசாலை புத்தகங்கள் வரும், நாவலுக்குள்ளேயும் வரும். நான் வை என்று போடுகிறேன். இப்ப பாருங்க, இந்த வை என்று போடுகிறேன் தானே, இதுல வருகிறது என்ன, செங்கையாளி நாவல் தவிர்ந்த பாடசாலை நாவலும் வரும். செங்கையாளியானுடைய நாவல்கள் வராது. பாடசாலை புத்தகமாக இருக்கிற ஒரு நாவல். சரிதானே? இப்ப நான் சட்டென்று போடுகிற இடம் என்ன பிள்ளைகள்? செங்கையாளியானின் நாவல். ஆனால் அது ஒரு பாடசாலை புத்தகமாக இல்லை. புத்தகமாக இல்லை. சரி, இப்ப நான் இதுல எம் என்று எழுதுகிற இடத்தை கண்டுபிடி சொல்லுங்க. நாவல்கள் அது செங்கையாளியும் அல்ல, பாடசாலை புத்தகங்களுக்குள்ள பாடசாலை புத்தகங்கள் மட்டும். நாவல்கள் அல்லாத பாடசாலை புத்தகங்கள். நாவல்கள் அல்லாத இப்ப இப்படி இருக்கிறது. இப்ப நாங்க சொல்லுகிறோம், கிழங்குகள், பல வகைகள், கிழங்குகள், பல வகைகள், வாசனை திரவியங்கள். கிழங்குகள், பல வகைகள், வாசனை திரவியங்கள். ஒரு தொடர்பும் இல்லை. தனியாக இருக்கு, பல வகை தனியாக இருக்கும். ஒரு நாளும் ஒரு கிழங்கு பல வகையாக இருக்கிறார். அப்போ கிழங்குகள் தனியாக, பல வகைகள் தனியாக, வாசனை திரவியங்கள் தனியாக இருக்கிறத நாங்கள் 7வது என்று சொல்லி எடுப்போம். இப்படி வந்தா நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க என்று நினைச்சு கொண்டு நான் இந்த பகுதியை விட்டுட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போவேன். சரிதானே? இந்த பகுதியை விட்டுட்டு சரி, நாங்கள் 1 மணி நேரம் சின்ன சின்ன ஐக்கியூ பார்த்துருக்கிறபடியால் இந்த அளவில் நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் இன்டர்வல் தாரன். திருப்பி 15 நிமிஷத்தில் ஜாயின் ஆகுங்க. நாங்கள் அலுவலக முகாம கொஞ்சம் படிப்போம். சரியா? ஓகே சார். Thank you. Okay sir, thank you sir. Thank you sir. Okay sir. நான் 8:45க்கு திருப்பி கலைக்க தொடங்குவேன். Okay.